அந்த குதிரை பேரம் தாவேகா எம்எல்ஏக்களிடம் குதிரை பேரம் நடத்தப்பட்டதான வழக்கு தான் செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக்குமார் மற்றும் 9 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் எந்த ஆதாரமும் இல்லை அப்படிங்கிறதுனால முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது உயர்நீதிமன்றத்தால் வச்சுக்கலாம். இன்று காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு தகவல், இடி தானா முன் வந்து அந்த வழக்கை விசாரிக்குது அப்படின்னு ஒரு தகவல். செந்தில் பாலாஜி சென்னை போலீசாருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். 4 பக்க கடிதம் அப்படின்னு ஒரு விஷயம். சென்னை போலீஸுக்கு கடிதம் எழுதுவாங்களா சொல்லுங்க? எதுக்கு கடிதம் எழுத வேண்டிய என்ன இருக்கு? அதுல நெசசிட்டி என்ன இருக்கு? தேவை என்ன இருக்கு? பெரிய ஏமாற்றம் தான் தவக்க அரசு. செந்தில் பாலாஜின்னு ஒரு நபரை டார்கெட் பண்ணி தான் அது கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் அவங்க தொடர்ந்து அவரை தொடர்பு கொண்டு அவரை குறிவைத்து அவங்க காய் நகர்த்திக்கிட்டே இருக்காங்க. அடுத்தடுத்த ஃபெயிலியர்ஸ். அந்த அளவுக்கு ஒருத்தர் மேல வெஞ்சன்ஸ் எடுத்து ஒருத்தரை டார்ச்சர் பண்ணி அவரை கார்னர் பண்ற அளவுக்கு என்ன இருக்குன்ற கரூர் சம்பவம் சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கு. அவ்வளவுதானே. கரூர் சம்பவத்தை வைத்து திமுகவுக்கு எதிராக, செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஒரு நேரட்டிவ் செட் பண்ணிட்டாங்க ஏற்கனவே. அதை அப்படியே ஸ்ட்ராங்கா பண்ணணுங்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த நினைவு சின்னம்லாம் அதுதான். தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீதான அந்த வழக்கு, அவர்களுக்கு வழங்கப்பட்ட லுக் அவுட் நோட்டீஸ் எல்லாம் நம்ம கடந்த வாரத்தில் பார்த்துருப்போம். உயர்நீதிமன்றமே அவருக்கு முன்ஜாமீன் வழங்கிருச்சு. இருந்த போதிலும் இப்போ அண்மையா பல ஊடகங்கள்ல பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பா அவரே தன் கைப்பட காவல்துறைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. நான் எதற்கு ஆஜராக்க வேண்டும் விசாரணைக்கு, என்னோட வழக்கு பதிவில் என்னோட பேரே இல்லையே, எனவே அதுல இருந்து விதிவிலக்கு தரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் காவல்துறைக்கு ஒரு கடிதம் எழுதியதாக வரக்கூடிய செய்தி. இதனோட உண்மைத்தன்மை என்ன? அப்படி அவர் எழுதியிருக்கிறாரா? இல்லை, அதான் 2 விஷயம். இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா அந்த குதிரை பேரம் தாவேகா எம்எல்ஏக்களிடம் குதிரை பேரம் நடத்தப்பட்டதான வழக்கு தான் செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக்குமார் மற்றும் 9 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் எந்த ஆதாரமும் இல்லை அப்படிங்கிறதுனால முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது உயர்நீதிமன்றத்தால் வச்சுக்கலாம். இன்று காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு தகவல், இடி தானா முன் வந்து அந்த வழக்கை விசாரிக்குது அப்படின்னு ஒரு தகவல். பட் ஒரு ஆங்கில பத்திரிகையில் செய்தி வெளியிட்டதாகவும் அதன் அடிப்படையில் சில மீடியாக்கள் இது சம்பந்தமாக செய்தி வெளியே இருந்ததுன்னு வச்சுக்கலாம். பட் இல்லை, அதில் அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் தரப்பில் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, சில பத்திரிகைகள் என்ன செய்தின்னா, இது சம்பந்தமாக சென்னை போலீஸை தொடர்பு கொண்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் விவரங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல். பட் சென்னை போலீஸில் விசாரித்த வகையில் அந்த மாதிரி எந்த தகவலும் இருந்த மாதிரி தெரியவில்லை. ஸோ இடி சம்பந்தமாக விசாரிக்குதா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான தகவல். இது ஒரு ஃபேக்கான செய்தியாக இருக்கும் பலரும் சொல்கிறார்கள்னு வச்சுக்கலாம். காரணம்னா, அவருடைய வக்கீல்கள் தரப்பில் கேட்கும்போது அந்த மாதிரிலாம் இல்லைங்க, இடி அந்த மாதிரிலாம் எந்த டாக்குமெண்ட்டும் கேட்கல, இடி தரப்பில் எதுவும் சென்னை போலீஸை போய் தொடர்பு கொண்டு கேட்டது மாதிரி தெரியவில்லை, அதனால் ஒரு உண்மையான தகவலாக இருக்குது மாதிரி தெரியலன்ட்டாங்க. ஸோ அந்த இடி விஷயத்தை அவங்க தரப்பில் இல்லைங்கிறத சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா மதியானத்துக்கு மேலே ஒரு பிரேக்கிங் நியூஸ். என்ன நியூஸ்ன்னா, செந்தில் பாலாஜி சென்னை போலீஸாருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். 4 பக்க கடிதம் அப்படின்னு ஒரு விஷயம். சென்னை போலீஸுக்கு கடிதம் எழுதுவாங்களா சொல்லுங்க? எதுக்கு கடிதம் எழுத வேண்டிய என்ன இருக்கு? அதுல நெசசிட்டி என்ன இருக்கு? தேவை என்ன இருக்கு? மீடியாக்கள்ல போடட்டும், செய்தி போடலாம். நீங்க காரணம் என்னன்னா, இது ஒரு வழக்கு தொடர்புடைய ஒரு விஷயம். அது யாராவது கடிதம் எழுத முடியுமா போலீஸுக்கு? சொல்லுங்க. நீதிமன்றத்தில் சில விஷயங்கள் சொல்லலாம். இப்போ நீங்க ஏதாவது தேவைன்னு வச்சுங்களேன், இந்த வழக்கு தொடர்பான விஷயத்தை நாம் ஏதாவது தெரிவிக்கணும்னு நினைச்சால் அது நீதிமன்றத்தில் சொல்லலாம். போலீஸுக்கு போய் கடிதம் எழுத முடியுமா? நான் ஓடி ஒழியவில்லை, நான் இங்கே தான் இருக்கிறேன்னு அவர் கடிதம் எழுதுனதா சொல்றாங்க. கிடையாது. ஒழிய வேண்டிய அவசியம் இல்லை. முன்ஜாமீன் வாங்கிட்டாரு, என்ன
இப்போ இனிமேல் என்ன பண்ணணும், ஆக்சுவலாக கோர்ட்டில் அப்பியர் ஆகி நீங்கள் பெயில் ஆட்டோமேட்டிக்காக என்ன காரணம்னா 2 பேர் சூரிட்டி கொடுத்து அப்பீல் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பெயில் கிடச்சிடும், போயிட போகிறார். வெளியே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக காலை மாலை திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷனில் அவர் கையெழுத்து போடும், அவ்வளோதான். இதில் ஒரு ஃபார்மாலிட்டி பலருக்கும் தெரியவில்லைன்னு நான் சொல்லுவேன். நல்லா புரிஞ்சுங்க. ஆர்டர் கொடுத்துட்டாங்க, முன்ஜாமீன் வழங்கப்பட்டு விட்டது. அந்த ஆர்டர் நம்மளுக்கு வரணும், புரியுதுங்களா? அந்த ஆர்டர் நம்மளுக்கு கிடைக்க நம்ம வந்து நம்மளுடைய வக்கீல் போட்டு, நான் ஒரு தரப்புல நான் இருக்கிறேன், எனக்கு அந்த நீதிமன்றத்துடைய அந்த உத்தரவு எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கினதுல இருந்து 15 நாட்கள் அவருக்கு டைம் இருக்கு. இந்த விவரம் பலருக்கும் தெரியல. முன்ஜாமீன் வழங்கப்பட்டு, அதாவது நம்மளுக்கு ப்ராப்பராக அந்த டாக்குமெண்ட் நீதிபதியுடைய உத்தரவு, ப்ராப்பரான உத்தரவு நம்மளுக்கு கிடைக்கப்பட்டதிலிருந்து 15 நாட்கள்னு வச்சுங்களேன். ஸோ அதனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை 8ஆம் தேதியே வைங்க, அந்த இது ஆர்டர் வாங்கியிருந்தாலும் கூட இப்போ 3-4 நாள் தான் ஆகுது. சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஒரு 5 நாட்கள், இன்னும் 10 நாள் இருக்கு அவருக்கு. அந்த 15 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் ஆஜராகி 2 ஷூரிட்டி என்ன அவங்க அடிப்படையில் அவங்க முன்ஜாமீனை வாங்கிட்டு தான் வெளியே வரணும். அதனால் 15 நாள் அவருக்கு இருக்குது. ஸோ அதனால் என்னடா ஆள் இன்றைக்கே வரல, நேற்றையே வரலன்னு சில ஒரு பத்திரிகையில் போட்டிருக்கு, செந்தில் பாலாஜி இன்று கையெழுத்திட வரவில்லை அப்படின்னு போடுறாங்க. உண்மை விஷயம் என்னங்கிறது அவங்க தெரியலங்கிறதுக்காக நம்ம இந்த விவரத்தை சொல்கிறோம். சரி, இந்த 2 விஷயமே ஒரு தவறான தகவலாக வெளியே போயிருக்கு, ரைட். பட் என்ன விஷயம், தாவேக்கா அரசு எப்படி ஃபீல் பண்ணுது அப்படின்னா, ஒரு பெரிய ஏமாற்றம் தான் தாவேக்கா அரசு. செந்தில் பாலாஜின்னு ஒரு நபரை டார்கெட் பண்ணி தான் அது கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் அவங்க தொடர்ந்து அவரை தொடர்பு கொண்டு அவரை குறிவைத்து அவங்க காய் நகர்த்திக்கிட்டே இருக்காங்க. அடுத்தடுத்த ஃபெயிலியர்ஸ் அப்படிதான் முதலே சொன்ன நல்லா. ஹார்ட் டிஸ்க்கு என்ன, நீங்கள் இபி மெயின் ஆஃபீஸில் ஹார்ட் டிஸ்க்கு காணா போச்சு அப்படின்னு முதல்ல இன்னும் சொல்ல போனால் அவங்க ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா சில கருப்பு ஆடுகள், பவர் கட்டுக்கு என்ன காரணம், கருப்பு ஆடுகள்னு இவர் தான் மீன் பண்ணி சொல்ல ஆரம்பித்தாங்க. இவருடைய ஆதரவாளர்கள், இவருக்கு வேண்டியவங்க, அவங்க தான் அதை பவர் கட் பண்ணுறாங்க, வேணுமுனே கட் பண்ணி விட்றாங்கலாம் சொல்லி பார்த்தாங்க. அது ஒன்றும் எடுப்பில்லை. அடுத்தது ஹார்ட் டிஸ்க்கு எங்கே, யார் திருடியது, யார் காரணம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நிர்மல்குமார் சொல்லி பார்த்தாரு. அதில் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போ அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்காங்க. என்னது, தாவேக்கா எம்எல்ஏக்களை வெளியே பேசுகிறாங்க, 35 கோடி கேட்டு அவங்கள வந்து மிரட்டி பார்த்தாங்க, ஆதாரத்தோடு எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு செந்தில் பாலாஜி, அவர் சகோதரர் அசோக்குமார், அது இல்லாமல் 9 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. அது செந்தில் பாலாஜியும் அவரது சகோதரரும் முன்ஜாமீன் வாங்கிட்டாங்க. அந்த முன்ஜாமீனில் அவங்களே கோர்ட்லேயே அவங்க போலீஸே சொல்லுது, பெரிய ஆதாரம் அவங்கள்ட்ட இல்லை. நீங்கள் இவங்க தொடர்புடைய விஷயமா இருந்தால் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, ஈரோட்டில் சம்மந்தப்பட்ட யூடியூபரும் அசோக்குமாரும் அதே நாளில் ஈரோட்டில் இருந்தாங்க, சந்தித்தாங்களா அதுக்கெல்லாம் தெரியாது. பட் அவங்களுடைய 2 பேருடைய செல்ஃபோன் டவரும் வந்து ஈரோடு காட்டுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான் வச்சுக்கங்களேன். அதே மாதிரி சில நட்சத்திர ஹோட்டலில் சில பேர் சந்திச்சிருக்கிறாங்க, பட் அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் வந்து அழிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஒரு தகவலாம் சொல்லி பார்த்தாங்க. ஒன்றும் நீதிமன்றம் அதெல்லாம் காதில் வாங்கலை. காரணம் அது ஒரு பேக்கா இருக்குது. அது இல்லாமல் கைது செய்யப்பட்ட சிலர் கொடுத்த வாக்கு மூலம், அது எப்பயுமே அது வந்து நீதிமன்றம் பெருசாக கருத்தில் எடுத்துக்காது, ஆதாரமாக சொல்ல முடியாது. காரணம், போலீஸ் காவலில் இருக்கவர் சொல்லக்கூடிய வாக்கு மூலங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், போலீஸ் ஃபோர்ஸ் பண்ணி வாங்கலாம், கட்டாயப்படுத்தலாம். அதன் அடிப்படையில் வாங்கப்பட்ட வாக்கு மூலங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காது நீதிமன்றம், புரியுதுங்களா? இந்த அடிப்படையில் தான் நீங்கள் வந்து அவங்க 2 பேருக்கும் முன்ஜாமீன் கிடைச்சிருச்சு. ஸோ அடுத்தடுத்த விஷயங்களில் செந்தில் பாலாஜிக்கு ஒன்றும் செய்ய முடியலையேங்கிற ஒரு ஆதங்கம் தாவேக்கா அரசுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அது நல்லாவே தெரியும். யாதவ அர்ஜுன் அவர் ஒரு சென்னையில் நடந்த ஒரு கட்சி நிகழ்ச்சியில் சொல்கிறார், கரூரில் எங்களுக்கு ஒரு கணக்கு முடிக்க வேண்டியிருக்குன்னு ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறார். அது செந்தில் பாலாஜி மட்டும்தான் மீன் பண்ணி அவர் பேசியிருக்கார். அதில் மாற்றம் கருத்து கிடையாது. அது சம்மந்தமாகவே திமுக தரப்பில் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு விஷயம். முதல்வரே கரூருக்கு போய் அவர் ஒரு செந்தில் பாலாஜி ஒரு எம்எல்ஏ, புரியுதுங்களா? செந்தில் பாலாஜி எம்எல்ஏங்கிற அவரே
அவரை ஒரு பெரிய லெவல்ல அவரா உருவகப்படுத்திக்கிட்டு, அவருக்கு எதிரா ஒரு டான்ஸு, ஒரு பாட்டு, ஒரு முதல்வர் ஒரு எம்எல்ஏவை எதிர்த்து செய்ய வேண்டிய அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கான்னா? அப்படி ஒரு வஞ்சமோ, அப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சி, என்ன ஆகியும் அதுல ஒண்ணும் புரியல. சிஎம் அந்த அளவுக்கு ஒருத்தர் மேல வெஞ்சன்ஸ் எடுத்து ஒருத்தர டார்ச்சர் பண்ணி, அவர கார்னர் பண்ற அளவுக்கு என்ன இருக்குன்றாங்க. கரூர் சம்பவம் சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கு. அவ்வளவுதானே? சிபிஐ உடைய விசாரணையிலிருந்து எந்த குற்றவாளியும் தப்பிக்க முடியாதுன்னு ஒரே ஒரு வரி சிஎம் சொல்லலாம். அவ்வளவுதானே? சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கு. நீங்க எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்க கொடுத்துட்டீங்க. எல்லா ஆதாரத்தையும் நீங்க கிட்டத்தட்ட 60 நாள்ல பல ஆதாரங்களை நீங்க சேகரிச்சிருப்பீங்க. அதை கொண்டு போய் கொடுத்துருக்கலாம். உண்மையில் யார் குற்றவாளியோ அவங்க தண்டிக்கப்படுவார்கள். அதெல்லாம் மாற்றம் இல்லை. நீ அதை செய்யலாம். பட் ஆனால் உடனே செந்தில் பாலாஜிக்கு அப்படி மறைமுகமா இங்க ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடி, அந்த விஷயம் கூட அவருக்கு பெரிய லெவல்ல கை கொடுக்கல. காரணம் என்னன்னா, ஓடு ஓடு ஓடுன்னு இவர் ஒரு பாட்டு பாடினது அவருக்கு எதிராகவே மீம்ஸ் ஆகி போச்சு. கரூர் சம்பவம் நடந்தது அன்னைக்கு நைட்டு யார் ஓடினது அப்படின்னு செந்தில் பாலாஜி தரப்புல அவரே டைரக்டா ட்வீட் போட்டார். யார் ஓடுனது? நாங்க ஓடலை, நீங்க தானே ஓடுனீங்கன்னு இம்மிடியட்டா அடுத்த ஒரு ½ அன் ஹவர்ல அவர் ட்வீட் போட்டு ஒரு முதல்வருக்கு எதிராக அவர் போட்டது அது பெரிய லெவல்ல பிளஸ் ஆகி போச்சு. அவர் முதல்வருக்கு தான் ஒரு மைனஸா போன ஒரு சம்பவமா போயிடுச்சு. அந்த விஷயமும் கூட இந்த பிரைபரி கேஸ்ல அது இவர் டைரக்டா சம்மந்தப்படவும் இல்லை, இவர் எஃப்ஐஆர்ல இவர் பேரும் இல்லை. அதே சமயத்தில் நீங்க சொன்னது போல டெலிஃபோன் டவர் அந்த மாதிரி ஈரோடுல ஒரே இடத்துல கிடைக்குதுன்னு தான் சொல்லப்படுது. சபாநாயகருக்கு எதிரான தீர்மானம் தான் கொண்டு வர்றதுக்காகவும் இவங்க பணத்தை வந்து கொடுக்கறதுக்கு பேசியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அடிப்படையில் ஆட்சி கவிழ்ப்பு கிடையாது. சபாநாயகரை வந்து நீக்கிட்டு என்ன பண்ண போறாங்க, இவங்களுக்கு என்ன பெருசா லாபம் கிடைச்சிட போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பல வாதங்களும் முன் வச்சுட்டாங்க. இப்படி இது வந்து பார்த்தாலே தெரியுது இந்த கேஸ் நிக்காது, எப்படியாவது நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றம் போனாலும் தள்ளுபடி செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு முகாந்திரம் இல்லாத ஒரு வழக்கு அப்படின்னு. அப்படி ஒரு சங்கிலி தொடர் இல்லாத இப்படி ஒரு இந்த பிரைபரி கேஸை வச்சு பழி வாங்க முடியும், அதை வச்சு கொஞ்சம் இன்னும் ஒரு அழிச்சாடியம் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு இன்னும் நினைக்குதா அந்த தாவேக்கா அரசு? ஆமாமா, நீங்க 100% எழுதி வச்சீங்க. கண்டிப்பா இப்பயுமே வேற எதுவும் வழக்கு போட முடியுமான்னு என்ன காரணம்னா, அவங்க எதிர்பார்த்தது எல்லாத்துக்கும் தெரியும். எல்லா மீடியாக்கள்லையும் பல யூடியூப்ல வந்துச்சு. என்னன்னா 10ஆம் தேதி முதல்வர் அங்க போகும்போது செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கணும். அந்த ஒரு சிங்கிள் லைன் அஜெண்டா தான் ட்ரை பண்ணாங்க. பட் அந்த தாவேக்கா எம்எல்ஏக்கள் பர்ச்சேஸ் அந்த கேஸில் எந்த முகாந்திரமும் இல்லை. அப்படி நீங்கள் சொன்ன மாதிரி சபாநாயகருக்கு எதிரான தீர்மானம் வந்ததுன்னா அதனால எப்படி உங்கள் கவர்மெண்ட்டுக்கு என்ன அதில் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. பட் அவங்களா கொண்டாடுறாங்க தாவேக்கா அரசை கவிழ்க்க எம்எல்ஏக்களை பண்ண முடியுமா? இல்லை. அதுக்கு தான் ஒரே லைனில் டிஎம்கே தரப்பில் அட்வொகேட் என்ன சொல்லிட்டாரு தெளிவாக, ஏங்க நாங்கள்லாம் சேர்ந்து தான் சபாநாயகரை யுனானிமஸாக எடுத்துருக்குறோம், ஒருமனதாக நாங்கள் எதுக்கு அவருக்கு எதிராக நாங்கள் தீர்மானம் கொண்டாட போகிறோம் இப்போதைக்கு? அப்படியே இருந்தால் கூட சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டாடுறதுனால தாவேக்கா கவர்மெண்ட்டுக்கு என்ன பிரச்சனை? அதனால அது கவிழ்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னதுனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த வழக்கு நீர்த்து போயிடுச்சு. ஏன்னா அந்த வழக்கில் முழுக்க தாவேக்கா அரசை கவிழ்க்கனே போட்டிருக்கிறாங்க. அரசுலேருந்து எல்லாத்தையும் தான் சொல்கிறாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் என்ன சொல்கிறாங்க, சபாநாயகருக்கு எதிரான தீர்மானம்னு வந்ததுனால அடிபட்டு போச்சு, அந்த நோக்கமே செதஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த வழக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ பட் கண்டிப்பாக செந்தில் பாலாஜிக்கு எதிராக தாவேக்கா அரசு கோபம் இன்னும் அதிகமாக தான் போயிருக்கும். ஏன்னா எல்லா விஷயங்கள்லையும் அடுத்தடுத்த விஷயங்கள்ல அவங்க ஏதோ ஒரு மைண்ட் செட் ஆகிடுச்சு. கரூர் சம்பவத்துக்கு என்னன்னா, நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, நினைவு சின்னம் அமைக்கக்கூடிய அளவுக்கு அவங்க அதாவது பெரிய லெவலில் அரசியலாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே ஆதவ அர்ஜுன் சொன்னார் போலீஸை வைத்து கொலை செய்து விட்டார்கள்னு. அதே கான்செப்டில் தான் முதல்வரும் பேசினார். ஏன் அன்னைக்கு ஏன் வேண்டான்னு சொன்னாங்களே, ஏன் அன்னைக்கு வேண்டான்னு சொன்னாங்க? நீங்கள் அங்கே போனீங்கன்னா 10 மணிக்கு ஆகிடும், 10 மணிக்கு மேலே நீங்கள் பேச முடியாது. அது தேர்தல் பிரச்சாரம். அது நீங்கள் சாதாரணம்னா 10:30 11 மணி கூட பேசியிருக்கலாம். நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்காக அங்கே போகிறீங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த விஷயம்னு வச்சுங்களேன்.
பட் இதே மாதிரி விஷயம் இந்த விஷயத்துல ஏன் நீங்க சொல்லல? நாமக்கல்லேருந்து வர்றப்போ ஏன் எங்கள நீங்க வந்து நிப்பாட்டியிருக்கலாமே? நீங்க சொன்னீங்கன்னா நாங்க கேட்டுக்கலாமே. தாராளமா எல்லாத்துக்கும் தெரியும் அன்னைக்கு காலகட்டத்துல அவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னு. ம். ஏடிஜிபியே தெளிவா அடுத்த நாள் விளக்கம் சொன்னாரு. நாங்க சொல்லியும் அவங்க நிப்பாட்டல. சம்மந்தப்பட்ட ஸ்பாட்டுக்கு போகணுங்கிறதுல குறியா இருந்தாங்கன்னு விளக்கம் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால கரூர் சம்பவத்தை வைத்து திமுகவுக்கு எதிராக, செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஒரு நேரட்டிவ் செட் பண்ணிட்டாங்க ஏற்கனவே. அதை அப்படியே ஸ்ட்ராங்காக பண்ணணுங்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த நினைவு சின்னம்லாம் அதுதான். நேற்று அன்னைக்கு வந்து 10ஆம் தேதி முதல்வர் பேசிய விஷயம் கூட அதுதான். சார் இப்ப திட்டமிட்டு இப்ப ஊடகங்கள் இப்படி ஒரு செய்தி போடுறதுக்கான காரணம் என்ன? என்ன பின்னணி இருக்க முடியும்? அதுதான் சொல்றேன் நானு இதுல அது முதல்வர் தொடர்ந்து இன்னொரு செய்தியும் வந்துட்டு இருக்கு. அமலாக்கத்துறை இந்த வழக்கை விசாரிக்க போகுது அப்படிங்கிற செய்தி வந்துட்டு இருக்கு. இல்ல எந்த முகாந்திரமும் இல்லாம போடுறாங்க. அதுக்கு காரணம் யாரையோ தாவேக்காவில் உள்ள சிலர்கள் அவங்கள குஷிப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி செய்திகளை வெளியிடுறாங்க. அவ்வளவுதான். நீங்க அவ்வளவுதான் வச்சுக்கல. வேற என்ன இருக்கும் அவங்க? எப்படியாவது செந்தில் பாலாஜியை நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கணும்னு நினைக்கிறோமே, நடக்க மாட்டேங்குதே. கண்டிப்பா அடுத்தடுத்த வழக்குகள் ஏதாவது ஒண்ணு ட்ரை இல்ல செய்தி நிறுவனங்களினுடைய பரபரப்புக்கு அதேதான். தேவைப்படும் அப்படிங்கிற அடிப்படையிலும் ஒருவேளை செந்தில் பாலாஜி நெறைய பத்தி தினமும் ஏதாவது ஒரு நியூஸ் ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கலாம். அதேதான். நீங்க வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப தலைமறைவுக்கு வேலையே இல்ல. முன்ஜாமீன் வாங்கிட்டாரு. சென்னையில இருக்காரு. அதுல என்ன இருக்கு அதுல? ஓடி ஒளியறதுக்கு வேலை கிடையாது. அதுக்கு நம்ம ஏற்கனவே விளக்கம் சொல்லிட்டோம். 15 நாள் இருக்கு. இப்ப 4, 5 நாள் தான் ஆயிருக்கு. இன்னும் 10 நாள் இருக்கு. எப்போனாலும் கோர்ட்டுக்கு போய் அப்பியர் ஆகி அவர் ஆட்டோமேட்டிக்கா முன்ஜாமீன் பெற்று கையெழுத்துக்கு வந்துருவாரு. அதனால மாற்றம் இல்லைன்னு வச்சுங்களேன். இந்த நிலையில இடி கடிதம் கடிதம்னு அடிப்படையா தெரிய வேணாமா? ஒரு முன்னாள் அமைச்சர், அவரு எம்எல்ஏவா இருக்காரு. அவரு சென்னை போலீஸுக்கு கடிதம் போடுவாரா? அது 4 பக்க கடிதம்னு போடுறாங்க. சரி, அதுதான் சொல்றேன். நீ ஒரு விஷயம் தான், நம்ம இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஒரு விஷயம், நீங்க தாவேக அரசு செந்தில் பாலாஜியை கடுமையான ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குறதுக்கு ட்ரை பண்ணுது. அது மட்டும் நல்லாவே தெரியுது. சில மீடியாக்களை கையை வைத்துக் கொண்டு அவரை கடுமையான ஒரு நெருக்கடிக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன், கண்டிப்பா இன்னும் 2 வழக்குகள் போடலாம், ஏதாவது தேடலாம். ஏன்னா ஏற்கனவே பெருசா எடுபடல. ஸோ அடுத்த வழக்குலையாவது அதை போட்டு அவரை கொண்டு போய் கார்னர் பண்ணணும் அப்படிங்கிறது என்ன. இதுக்கெல்லாம் இன்னொரு விஷயம் நல்லாவே தெரியும். எம்ஆர் விஜயபாஸ்கர் அங்கே போய் சேர்ந்தவர், அவர் முடிஞ்ச வரைக்கும் தூபம் போடுறதுக்கு அங்கே ஒரு வேலையை பார்ப்பாரு. அவருக்கு ஒரே ஒரு எண்ணம், செந்தில் பாலாஜி இருக்கக்கூடாதுங்கிறது தான் அவருடைய எண்ணமும் கூட. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தாவேக்கால உள்ள சிலர், இப்போ அதிமுக வந்த சிலர், மீடியாக்கள் அப்படின்னு ஒரு ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போட்டு வச்சு எல்லாத்துக்கும் ஈக்குவல் செந்தில் பாலாஜி அவருக்கு தான் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அவருடைய ஒர்க்கு, அவருடைய உழைப்பு இதெல்லாம் இல்லை. அவரை வந்து வேற மாதிரி ஒன்று மாதிரி கிரியேட் பண்ணி வைக்கணும், அரசியல் ரீதியாக அவரை வந்து அப்படி டேமேஜ் பண்ணணுங்கிறது அவங்களுடைய எண்ணம். அதெல்லாம் தாண்டி தான் வெளியே வந்துட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியிலே கோயம்புத்தூர்ல போய் ஜெயிக்கிறார். உங்களால ஒன்றும் பண்ண முடியல. அது இன்னும் சொல்ல போனால் கரூர்ல ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சு, பெரிய லெவலில் நடந்துச்சுன்னா நாங்கள் அதிமுக தானே ஜெயிச்சது. நீ உண்மையிலே கரூர்ல ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சு, அது வந்து திமுக தான் காரணம் அப்படின்னு நினைச்சிருந்தா நீங்க தானே ஜெயிக்கணும். தாமேக தானே ஜெயிச்சிருக்கணும். 41 பேர் சாவுக்கு காரணம் வந்து சதின் மக்கள், அங்க ஏரியா மக்கள் நினைச்சிருந்தாங்கன்னா தாமேகாவுக்கு தான் போட்டிருப்பாங்க ஓட்டு. அதிமுக தான் அங்கே ஜெயிச்சதுன்னு வச்சுங்களேன். அதனால இவங்க ஒரு கரூர் சம்பவத்தை வைத்து செந்தில் பாலாஜி அரசியல் நெருக்கடி கொடுக்கணும்னு ட்ரை பண்றாங்க. அது நடக்காது அப்படிங்கிறதா என்னுடைய பார்வை. ஆமா, இப்போ ஃபேக் நேரேஷன், ஃபேக் நியூஸஸ் தொடர்ந்து பரப்பப்பட்டு வருது. இப்போ உதாரணத்துக்கு ஏவாவேலு முன்னாள் அமைச்சர் அவருடைய விவகாரத்துல கூட அவர் சென்னை திரும்பியதுமே ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுட்டாரு. இந்த மாதிரி நான் தொடர் சிகிச்சையில இருக்கிறேன், நான் ஆல்ரெடி டிவிஎஸ்கிட்ட சொல்லிட்டு தான் நான் போயிருக்கிறேன், கடிதம் கொடுத்துருக்கிறேன், வாய்மொழியான ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க, பிறகு நான் வந்ததுக்கப்புறம் ஆஜராகிறேன்னு சொல்லி அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனாலும் வேணும்ட்டே வம்படியா அதெல்லாம் ஜஸ்ட் தூர தூக்கி போட்டுட்டு என்னுடைய மனுவை மீண்டும் வந்து எனக்கு சம்மன் கொடுத்து நான் என்னமோ வெளிநாட்டில் ஓடி ஒளிஞ்ச மாதிரி இங்க நான் திருப்பியும் வந்து நான் சரணடைகிற மாதிரி இப்படி ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்துறாங்க. ஒரு ஃபேக் நரேஷன் செட் செய்யப்படுது, அரசு இயந்திரங்களும் அவ்வாறு துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி அதே பாணியவே
எப்படி ஏவாவேலுக்கு ஒரு பாணியை கடைபிடிச்சாங்களோ அதே போல திரு செந்தில் பாலாஜிக்கும் ஆமாமா. சேம் பாணியவே கடைபிடிச்சு ஒரு ஊடகம் வாயிலாக ஒரு ஃபேக் நரேஷன், ஒரு ஃபேக் நியூஸஸ் as well as பாத்தீங்களா நாங்க வந்து சட்டத்தின் முன் நிறுத்துறோம். அவர் வந்து தப்பிச்சு ஓடுறாரு. அப்படியே அதேதான். அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மீது. அதுதான் நீங்க வேற யாரும் சொல்ல. அவர் முதல்வர் வந்து ஒரு எம்எல்ஏ மேல போட்டி போட்டுக்கிட்டு செய்யற அளவுக்கு என்ன இருக்கு இங்க மேல? நீங்க வேற ஏதாவது லஞ்ச வழக்கு, அந்த வழக்குனா கூட பரவாயில்ல. டிபார்ட்மெண்ட் இவ்வளவு பண்ணிட்டீங்க, போயிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா கூட பரவாயில்ல. செந்தில் பாலாஜி விஷயத்துல சொல்றேன். நீங்களா ஒரு கிரியேட் பண்ணி ஒரு யூடியூபர் அரெஸ்ட் பண்றீங்க. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜிக்கு ரொம்ப நெருக்கமானவர்களை கூப்பிடுறீங்க, பண்றீங்க. இவங்களையும் ஃபர்ஸ்ட்டு நீங்க செந்தில் பாலாஜி சொல்ற மாரி, அவங்க பிரதர் மேல தான் ஃபர்ஸ்ட்டு எஃப்ஐஆர். அவர் மேல எஃப்ஐஆரே கிடையாது. பேரே இல்ல. பட் என்ன நினைக்கிறாங்க, வாக்குமூலம் அடிப்படையில செந்தில் பாலாஜி எப்படியோ அரெஸ்ட் பண்ணணும்னு ட்ரை பண்றாங்க. அது தெரிஞ்சு தான் அவர் சுதாரிச்சு கொண்டு போய் முன்ஜாமீன் கேட்டு வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அதுல எந்த முகாந்திரமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவரு தலையிட்டதற்காகவோ, அவரு ஈடுபட்டதற்கான எந்த ஒரு எவிடன்ஸ் இல்ல. எவிடன்ஸ் இருந்தா விட்டுருப்பாங்களா ஹக்கீம் அதுல? மாற்று கருத்தே கிடையாதுன்னு வச்சுங்களேன். பட் இப்பயுமே அதுதான் இதே மாரி தான் ஏவாவேலு. ஏவாவேலு டிக்கெட் போட்டுறாரு சிங்கப்பூருக்கு. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாரு. டிக்கெட் போட்டாரு. போட்டுட்டு அடுத்த 2 நாள் கழிச்சு தான் ரைடுக்கே வர்றாங்க. ஏன் ரைடு பண்ணதுக்கப்புறம் டிக்கெட் போட்டு போனா தானே ஹக்கீம் உங்களுக்கு வந்து அவர் இது ஓடுறாரு அப்படின்னு சொல்ல முடியும். நீங்க டிக்கெட் திட்டமிடப்பட்ட பயணம். ஆமா டிக்கெட் அவர் அப்பாயின்மெண்ட் சிங்கப்பூர்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. அது இல்லாம ஃப்ளைட் டிக்கெட் போட்டாரு. போட்டு 2 நாள் கழிச்சு அவங்க வர்றாங்க. அது வந்து இது தெரியுமா தெரியலையா முதல்வருக்குன்னு தெரியல. அதுவும் ஒரு அங்க வந்து பேசுறாரு. கரூர்ல பேசும்போது ஒரு ஏவாவேலுவையும் பேசுறாருன்னு வச்சுங்களேன். நீங்க ஓடு ஓடு ஓடுன்னு பேசுன்னு சொல்லி அது கடைசியில் அது ஒரு இதாகி போச்சு அவருக்கு. பெரிய லெவலில் ஒரு என்ன நேரட்டிவ் செட் பண்ணலான்னு பார்த்தாரு. அது அவருக்கு எதிராகவே போயிடுச்சு. அதனால ஒரு விஷயம் இந்த ஈடிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், இன்னைக்கு கடிதம்ங்கிறது விஷயம் எல்லாமே பார்க்கும்போது வேற எதுவும் அடுத்த ஒரு கட்டத்துக்கு தாவேக்கா அரசு செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஏதோ ஒரு சூழ்நிலையை காய் நகர்த்துகிறது. அதன் வெளிப்பாடு தான் இந்த விஷயங்களாக தான் நான் பார்க்குறேன். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.